திருமாங்கல்யம் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து 2வது நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. குங்கும பூஜை பண்ண முடிச்சதுமே அப்போ மயிலுக்கிட்ட வந்து இந்த குங்குமத்தை திருவிட நெத்தியில் வச்சு விட சொல்லவும் உடனே வந்து மயிலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குங்குமத்தையும் அந்த பிரசாதத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து திருவை தான் காட்டுறாங்க. திரு வந்து அவங்க ரூமில் இருக்கவும் உடனே வந்து மயில் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு திரு இந்த குங்குமத்தை உன் நெத்தியில் வச்சு விடுது அப்படிங்கும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உனக்காக மகா வந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறா, அந்த குங்குமம் அப்படின்னு சொல்லவும் உடனே திருவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அப்போ திரு வந்து எனக்கு அந்த பிரசாதம் வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று மகா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ அந்த பிரசாதத்தை அவர் சாப்பிட்டாகணுமே, அவர் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிடணுமே சொல்லி நினச்சிட்டு இருக்கோமோ. அப்போ வந்து மயில் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு திரு உனக்காக பூஜை பண்ணிட்டு வந்த பிரசாதம், இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் வேண்டாம் வெறுப்பாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அடுத்தது அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மீதி இருக்கிற பிரசாதத்தை மகாட்ட கொடுக்கணுமே, இவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு போரும் இதுக்கு முன்னாடி நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கவும் என்னது ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு இப்போ சாப்பிட வேண்டாம் அப்படிங்கவும் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, நீ சாப்பிட்ட வரைக்கும் போற அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ பாடு உனக்கு காலெல்லாம் அமைக்க விட்ற அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு திரு சொல்லவும், என்ன திரு நான் உனக்கு சின்ன வயசுல நான் காலெல்லாம் அமைக்க விட்டுருக்கோம்ல, இப்போ அமுக்கிறதுல என்ன விஷயம், அது மட்டும் இல்லாமல் உனக்கு கை காலெல்லாம் இப்போ அடிபட்டுருக்கனால வலி எடுக்கும், நீ பாடு அப்படின்னு சொல்லவும் நான் சொன்னா நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு திரு படுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வந்து கால் அமைக்க விட்டுட்டு இருக்கவும் அப்போ திரு வந்து மொபைலை பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க மயில் வந்து மகாவை வான்னு சொல்லி கூப்பிடும்போது மகாவும் வந்து அப்படியே வந்து திருவுக்கு தெரியாமல் வராங்க. வந்ததுமே திருவோட காலை வந்து அவங்க தொட்டு கும்பிட்றாங்க. அவங்க வந்து மயில் பார்த்தோம்னா மகா வந்து திருவோட காலை தொட்டு கும்பிட்றதுக்காக தான் திருவுக்கு காலை அமைக்க விட்றேன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க மகா அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க காலையை தொட்டு கும்பிட்டுட்டு இன்றைக்கி பூஜையை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக போகவும் உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க. மகா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திரு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மயில் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தோம்ல, அப்போ வந்து லட்சுமி வந்து என் நெத்தியில் குங்குமம் வச்ச விட்ட மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மயிலும் மகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இவர் வந்து இந்த மாதிரி தானே இருந்தார், நம்ம வந்தது அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. இப்போ மயிலும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா வந்து திரு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டதை திருவுக்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படிங்கும்போது அப்போ மயில் சொல்கிறாங்க, இங்கே பாரு அதெல்லாம் உன்னுடைய பிரம்மையாக இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, உனக்கு அடிப்பட்ட விஷயம் வந்து லட்சுமிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை உண்மையிலே லட்சுமி வந்து என் நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மகா வந்து நினைக்கிறாங்க, பரவாயில்ல அவருக்கு என் ஞாபகம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ எதை பற்றி நினச்சிட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க மகாட்ட வந்து சொல்கிறாங்க, மயில் பாத்தியா திரு வந்து நீ வந்து குங்குமம் வச்சு விட்டதை அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அவன் என்ன தான் வந்து அவன் தூக்கத்தில் இருந்தாலும் ஆனால் உன்னை அவன் பார்த்துருக்க தான் செய்கிறான் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து மகா வந்து கண்கலங்குறாங்க. எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற, நீ எதை பற்றி நினைக்காம கவலைப்படாமல் போ, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மகா வந்து பார்த்தோம்னா அவங்க கல்யாண ஃபோட்டோ வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி அங்கே வராங்க. வந்ததுமே மகா வந்து அந்த ஃபோட்டோ உடனே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. என்னது இவன் நம்ம வந்ததுமே எதையும் ஒழிச்சு வச்ச மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மகா கிச்சனில் நிறைய வேலை இருக்குது வா மகா அப்படின்னு சொல்லவும் உடனே மகாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது மகா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி வந்து மகாவோட ரூமுக்கு வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பேக்கில் வந்து திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் அந்த ஃபோட்டோ அதில் இருக்கவும் தாலி கட்டுற மாதிரி இருக்கவும் இதை பார்த்ததுமே காவேரி அப்படியே அதிர்ச்சியோட பதறிப்பி நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னது திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுதா, அப்போது அம்பிகா சொன்னதெல்லாம் உண்மைதானா, சாமியார் வந்து ஏற்கனவே திருவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களா, அப்போ ஆக மொத்தத்தில் இவன் தான் திருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து நேராக கிச்சனுக்கு வராங்க. மகா வான்னு சொல்லிட்டு கையை தரன்னு இழுத்துட்டு வரவும் அக்கா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது எதுவும் பேசாத வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் அப்போ மயில் பார்க்குறாங்க, என்னது காவேரி அம்மா வந்து மகாவை இப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க, என்னாச்சோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரூமுக்கு வந்ததுமே அவங்க கதவை அடிச்சிருந்தாங்க. அதை அடிச்சதுமே மகா கிட்ட வந்து அவங்க அந்த ஃபோட்டோவை பற்றி கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டினதுமே மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயையோ காவேரி அம்மா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டாங்களா, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையனை மயக்கி இப்படி கல்யாணம் பண்ணியிருப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அம்மா நான் சொல்கிறது கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இப்படி பேசாதீங்க அப்படிங்கும்போது என்னடி நடந்துட்டுருக்கோம், நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசி நாடகம் ஆடி நல்லவ போல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்கிறியா,
உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் திருவை நீ கல்யாணம் பண்ணியிருப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பலார்னு போட்டு மகாவை அடிக்கவும் மகா உடனே வந்து கட்டில் அப்படியே தூங்கின மாதிரிக்கு கீழே விழுந்துருந்தாங்க. அவனாலும் வந்து காவேரியோட கோவம் குறையாமல் இருக்கவும் அப்போ மயிலங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே கதவை போட்டு அவங்க திறக்கிறாங்க. கதவை அடைச்சிருக்கவும் உடனே கதவை போட்டு தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ காவேரி வந்து பார்த்தோம்னா அப்போ கதவை திறக்கிறாங்க. மயில தான் கட்டுறாங்க. அப்போ மயில் வந்து என்ன காவேரி அம்மா நீங்கள் எதுக்காக மகாவை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கவும் உடனே வந்து இவ என்ன காரியம் பண்ணியிருக்கிறா தெரியுமா அப்படிங்கும் போது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது கதவை அடைச்சிட்டு என்ன மயில் சொல்லிட்டு இருக்கிறா, உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, இவ திரும்ப கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற, அப்போ ஆக மொத்தத்தில் நீ அவளை சேர்ந்துங்க நாடகம் போட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும் போது இல்லை எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது, திருவோட நிச்சயார்த்தத்தில் தான் இந்த ஃபோட்டோவே நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு மகா கிட்ட விசாரிக்கும் போது மகா நடந்த விஷயத்துல சொன்ன அப்படிங்கவும் நீ என்ன சொன்னாலும் சரி தான் என்னால் ஒத்துக்க முடியாது. ஆமாம் அவளுக்கு என்ன ஆச்சு மகாவுக்கு அப்படிங்கும்போது நான் கோவத்தில் 2 அடி அடித்தேன், அதெல்லாம் அவள் தூங்கின மாதிரி கீழே விழுந்துட்டா அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே உடனே மயில் வந்து பதறி போய் அவங்க பார்த்தோம்னா அவங்க மகாவோட முகத்தில் வந்து தண்ணி தெளித்து எழுப்பவும் மகாவும் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே பார்க்குறாங்க மயிலும் காவேரி நிற்கிறத பார்த்துட்டு மகா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து காவேரி பயங்கரமாக திட்டவோ இப்போ மயில் வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்க காவேரி அம்மா என்ன விஷயம் நடந்துன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கு மகா மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ என்ன விஷயம் நடந்திருக்கட்டும், ஆனால் இவ திருவை எப்படி இவ கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி திருவும் சொல்லலை அப்படிங்கவோ அப்போ இவளும் வந்து வாயை திறந்து அந்த உண்மையை பற்றி சொல்லலைங்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ வந்து மகா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு கஜேந்திரன் இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் திரு வந்து எனக்கு கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர மற்றபடி அவருக்கு எனக்கு வேற எந்த சம்மந்தமே கிடையாது, தாலி கட்டின ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் பண்ணினாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகா அவங்க காவேரி வந்து அதிர்ச்சடைகிறாங்க மகா சொன்ன விஷயத்தை பார்த்துட்டு. அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க, நான் கூட ஃபஸ்ட்டு வந்து மகாவை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறமா அவன் நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்து மகாவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னாலும் வந்து மகா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு தான் இருந்தா ஒவ்வொரு தடவையும், ஆனால் ஒவ்வொரு தடவையும் திவ்யா அம்மா தான் வந்து அவளை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறமா சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வீட்டை விட்டு போக விடாமல் தடுத்துருச்சுது. இப்போ கூட வந்து திருவுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் மகா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காவேரி வந்து சொல்கிறாங்க, மகா உன்னுடைய நிலைமை புரியாமல் நான் உன்னை அடித்தது தப்பு தான், ஆனால் அதுக்காக வந்து திருவை வந்து உன்னோட சேர்த்து வைக்க முடியாது, அது நடக்காத விஷயம். திவ்யா வந்து திருமலை உயிராக இருக்கிறா, அது உனக்கே தெரியும். அதே மாதிரிக்கு தான் திருவும் வந்து திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசையோடு இருக்கிறா. ஏன்னா உன் கழுத்தில் வந்து அவன் விருப்பப்பட்டு தாலி கட்டலை, ஏதோ சூழ்நிலையில தான் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கானே தவிர மற்றபடி உன் மேலே அவனுக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. அதனால நீயும் வந்து திருவை நீ மறந்து தான் தீரணும் அப்படிங்கும்போது உடனே வந்து மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, திருவும் திவ்யாக்காவும் ரெண்டுலவங்க, அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா என் கழுத்தில் வந்து என்னை தாலி கட்டினது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர துளி கூட அவருக்கு என் மேலே எந்தவித விருப்பமும் கிடையாது. நானும் வந்து கையால் தாலி வாங்கினே தவிர மற்றபடி அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக தான் எப்போ நான் வந்து இந்த வீடு வந்து திருவோட வீடுன்னு தெரியாமல் தான் நான் வந்தேன். திவ்யா அம்மாவை வந்து என்னை அழைச்சிட்டு வந்தாங்க, அதனால தான் வந்தேன். ஆனால் திருவனை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் இருந்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை இந்த வீட்டை விட்டு போகக்கூடாமல் தடுத்துருச்சுது. இப்போ நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் இருக்கேன். ஆனால் இந்த பூஜையை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு நான் போயிடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, நீ அது மட்டும் செஞ்சால் பத்தாது, வேற ஒன்றும் செய்யணும் அப்படிங்கும்போது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது திரு உன் காலத்தில் கட்டியிருக்காமலா தாலி, அந்த தாலி இருக்கக்கூடாது, அதே மாதிரிக்கு திருவும் நீயும் சேர்ந்து இருக்கிற இந்த ஃபோட்டோவையும் வந்து நீ என்கிட்ட கொடுத்துடணும், இந்த ஃபோட்டோவை இதோட வந்து நான் வந்து கிழிச்சு போட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து மயில் வந்து இங்கே பாருங்க காவேரியம்மா, இப்படிலாம் நீங்கள் செய்யலாமா, தெரிஞ்சோ தெரியாமலையோ மகா காலத்தில் தாலி கட்டி இருக்கும் போது அந்த தாலியை நீங்கள் கலட்ட சொல்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, காவேரி இங்கே பாரு மயிலி, நீ என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் திருவோட வாழ்க்கையில் என்றைக்குமே வரக்கூடாது, வரவும் நினைக்கவும் கூடாது. அதுமாரிக்கு திருவுக்கும் திவ்யாவுக்கும் கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது மகா காலத்தில் அந்த தாலி இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு என்னைக்கு இருந்தாலும் திருவோட ஞாபகம் அவளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த தாலியை கலட்ட சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க மகா. காவேரி இப்படி சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கிடுவாங்களா, திரு தான் கழுத்தில் கட்டின தாலியை கலட்டுறதுக்கு பதிலாக நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு மகா வந்து முடிவெடுக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்க நாளில் அந்த பூஜையும் பண்ணணும்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க. இதனால மகா வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டுதாங்க. அடுத்தது மகா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.